ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சியில சந்திக்கின்றோம். மிக மகிழ்ச்சி. நான் விஷா. இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரமுகரை தான் நம்ம சந்திக்க போறோம். அதற்கு முன்பதாக த நேம் இஸ் வித்யாசாகர் ரீவிசிட். இந்த கான்செர்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக புக்கெட் ஜாலில் அக்ஸியாத்தா அரேனாவில் நடைபெற உள்ளது. தேங்க்ஸ் டு வீனஸ் ப்ரொடக்ஷன். ஐ திங்க் க்ளூவை நானே கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் மெலடி கிங் வித்யாசாகர் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன் சார். நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் சார். ஆமாம், நிறைய பார்த்தோமே. ரீல்ஸில் வேறு கட் பண்ணி போட்டுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தோம் சார். ஆனால் இங்கே மலேசியாவில் இந்த நிகழ்ச்சிக்கு வேறு மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக இருக்கோம். என் கூட இங்கே மலேசிய கலைஞர்களும் ரெடியாக இருக்கிறாங்க. வித் யுவர் பெர்மிஷன் ஆரம்பிக்கலாமா சார்? ஓகே. நீங்களும் உங்களுடைய பாடல்களும் இணைந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த நேரத்தில் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு உங்களை போல ஒரு லெஜண்ட், ஒரு ஜாம்பவான இன்டர்வியூ பண்ண எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலேசியா சார். மலேசியா உங்களுக்கு பரிச்சயமான ஊர். மலேசியாவை பற்றி சொல்லுங்க சார். இங்கே இருக்கும் தமிழர்கள் அவங்களுடைய ஐ லைக் தர் வார்ம்த், ஐ லைக் தர் லவ், I like their taste in music. I like the way they like my music. I like the way they love my music and they love me. Nice sir. ஓகே சார். சார், நீங்கள் சின்ன வயசுலேயே அப்பாவுடைய பாத்வேலேயே வந்துட்டீங்க. மியூசிக்கில் ரொம்ப சின்ன வயசுலேயே தடம் பதிச்சிட்டிங்க. 4-5 வயசுலேயே ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் 10-11 வயசுலேயே வந்துட்டு நீங்கள் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த சின்ன வயசுலேருந்து அப்பா கூட வளர்ந்தது, அந்த இசையோட உங்களுடைய பயணம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, எங்கள் அப்பா வந்து அவர் இசை கலைஞர், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எங்களுடைய தாத்தா கூட வந்து ஒரு என்ன சொல்கிறது, விஜயநகர ஆஸ்தானத்தில் ஒரு வித்வான். ஸோ இசை வழியாக வந்து ஒரு குடும்பம்னு சொல்லலாம். அதில் வந்ததுனால சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா கூடயே வந்துட்டு ஸ்டுடியோ போகிறது, இந்த ரெக்கார்டிங்லாம் பார்க்குறது, இசை மேலே ஆர்வம்னு கூட சொல்ல மாட்டேன். அது இசை தானாகவே நம்மளுக்கு, அது நம்மளுக்குள்ள ஒரு விஷயமாகவே இருந்தது. ஆமாம், இட் இஸ். அண்டு எங்கள் அப்பா வந்து நான் 4-5 வயசுலேயே எனக்கு என்ன சொல்கிறது, கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அதை படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா இசைக்கலைஞர்ன்றதுனால அவர் வாசிக்கக்கூடிய பல இசைக்கருவிகளுக்கும் என்ன சொல்லிக் கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹிட்லர் மாதிரி என்ன நடத்துறது. ஒரு நாளைக்கு வந்து ஸ்கூலில் ஒரு டைம் டேபிள் இருந்ததுன்னா வீட்டில் ஒரு டைம் டேபிள் இருக்கும். ஸோ காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்துச்சோன்னா நைட்டு ஒரு 8 மணி தூங்கிடணும். ஆனால் இதுக்குள்ளார வந்து எல்லாத்துக்குமே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி அதை படிக்கணும், இதை படிக்கணும், அந்த இசைக்கருவியை ப்ராக்டிஸ் பண்ணணும், இது ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி தான் என்ன வளர்த்தது. அந்த வயசில் வந்து அது வந்து கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும்போது நான் இன்னும் அதை இஷ்டப்பட்டு நான் இன்னும் நிறைய கற்றுருக்கலாமோன்ற ஒரு எண்ணமாக இருக்கும். அவர் சொல்லி கொடுத்தது சரிதான். அந்த அஸ்திவாரம் தரமாக இருக்குது சார். ஆனால் அந்த வயசில் உங்களுக்கு அந்த கம்போசிங் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்பா கைடன்ஸ்னால? இல்ல கம்போசிங் அப்பா கைடன்ஸ் கிடையாது, கம்போசிங் அவன் கைடன்ஸ். ஓகே. அப்பா கைடன்ஸ்ல இசை வந்து பயின்றான், இசை. வெரி ப்ரவுட் சார், வெரி ப்ரவுட் சார். இப்போ நம்ம சக கலைஞர்கள் நிறைய கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து கேள்விகள். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கேவி பிரசன்னா. 30+ இயர்ஸ் சிங்கிங். அதில் மோஸ்ட் உங்கள் பாட்டு தான் நான் பாடியிருக்கேன். இன்றைக்கி நான் நிறைய பாட்டு கேட்குறப்ப இவ்வளவும் பாடியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி எனக்குள்ளே இருந்துச்சு. ஓகே, நீங்கள் உங்களோட அறிமுகமான படம் பூமணம் 1989 அந்த டைமில் சார், நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கம்போசராக நீங்கள் ஆரம்பித்த காலம், ஒரு பெரிய ஒரு லெஜண்டை நீங்கள் இறக்கி பாட வச்சுருக்கீங்க, பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களை. எப்படி சார் அந்த கெத்து உங்களுக்கு வந்துச்சு? அந்த ஒரு ஒரு பயம் இல்லாத ஒரு கேரக்டர் உங்களுக்கு. இளங்கன்று பயம் அறியாது. அப்போ வந்து நம்ம இருக்கிற வயசில் நம்ம செய்யும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸு பிபி ஸ்ரீனிவாஸுடைய வாய்ஸு. சின்ன வயசுலேருந்து கேட்கும்போது வந்து ஸோ என் முதல் படத்தில் ஒரு பாடல் இருந்து அந்த பாடலுக்கு அவர் பாடக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அவரை பாட வச்சா என்னன்னு சொல்லி பாட வச்சேன் நான். ஆமாம் சார். ஸோ நான் விருப்பப்பட்டேன், அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றது தான் நல்ல விஷயம். தி டைரக்டர்ஸ் ஆக்செப்ட். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கேள்வி சார். வணக்கம் சார், என் பேர் தீபன். தீபன். ஆமாம். உங்களோட
பெரிய ஃபேன் நான் ஆக்சுவலி. ஐ லவ் யூர் மியூசிக். ஸோ ஆக்சுவலி பிரசன்னாக்கா சொன்ன மாதிரி நிறைய ஸ்டேஜில் உங்களோட பாடல்கள் தான் நிறைய பாடுறது, நிறைய உங்கள் பாடல்கள் பாடி தான் நிறைய கிளாப்ஸ் வாங்குறது ஆக்சுவலி முக்கால்வாசி. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் கூட பல பியூட்டிஃபுல்லான சாங்ஸ், பல பியூட்டிஃபுல்லான மூவிஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஆண்டுக்கு ஒரு முறை, அப்புறம் மலை காற்று வந்து தமிழ் பேசுதே, அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் ஃபேமஸ் ஐகானிக் சாங் மலரை மௌனமா. ஸோ இந்த பாடல், இந்த மலரை மௌனமா நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது ஆக்ஷன் கிங் ஏதாச்சும் சொன்னாரா உங்ககிட்ட? லைக் ஏதாச்சும் அவர் பர்சனலாக? அது வந்து அதாவது அந்த பாடலை அந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணது இல்லை. அது ஒரு தெலுங்கு படத்துக்கு நான் கம்போஸ் பண்ண பாட்டு, டியூன். அந்த டியூனை வந்து இருக்குன்னு சொல்லி நான் ஜெய்ஹிந்த் பண்ணும்போது வந்து அர்ஜுன் கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் வந்து இந்த படத்தில் வாய்ப்பு இல்லை, நம்ம அடுத்த படத்தில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்து வந்து கர்நாலில் தான் அந்த பாடல் இடம்பெற்றது. ஈவன் எஸ்பிபி சார் கூட சொன்னார் ஒரு ஸ்டேஜில், ஒரு வருஷத்துக்கு 1000 பாட்டு பாடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பாட்டு. ஆனால் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுமா இது கன்ஃபார்ம் ஹிட்டு அப்படின்னு? அந்த பாட்டு இல்லை, நிச்சயமாக நல்ல பாட்டாக இருக்கும்னு தெரியும். அது 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 இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு உண்மையிலேயே வந்து எந்த கலைஞனுமே படைக்கும்போது வந்து நமக்கு தோன்றது தான் நம்ம படைக்கிறோம். அதனுடைய உயிர்ப்பு எவ்வளோ இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஒரு மிச்சலாஞ்சலோ பெயிண்டிங் எடுத்தோன்னா அவர் ஏதோ வரைஞ்சிருக்காரு, அவர் ஏதோ எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஒன்றும் வரையில, அவருக்கு தோணுனதை அவர் வரைஞ்சிட்டு போயிட்டார். ஸோ பின்னாடி வர்றவங்க தான் ஐ மீன் பீப்புள் லைக் யூ who still like that song, they are what will prolong the longevity of that song. அதுக்கு உயிர் கொடுக்கறது வந்து மக்கள் தான். ஸோ ஆடிங் டு தட், இந்த மலரே மௌனமா பாடலுக்கு பிஹைண்ட் த சீன் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெக்கார்டிங் டைமில் எஸ்பிபி சார் வந்துட்டு அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு இல்லையா சார், நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு வந்து he had to take rest. ஸோ அவர் நிறைய பாடக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸு. ஸோ அவர் யூஸ்வலாக 6 o'clock மேலே ஒன்றும் பாடுறதில்ல. நான் வேறு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி அவருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அடுத்த பாட்டு இருக்குது பாடணும் அப்படின்னு சொன்னால், இல்லை உனக்கு தான் தெரியுமே நான் பாட மாட்டேன், நாளைக்கு வந்து பாடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் ஓகே, நோ ப்ராப்ளம், பட் இருந்தாலும் பாட்டை ஒரு தடவை கேட்டுருங்க. பிகாஸ் ஐ வாஸ் எக்ஸைட்டட். ஜானகி அம்மா ஆல்ரெடி பாடிட்டாங்க அந்த பாட்டு, பாதி பாட்டு இருக்குது. ஐ வாண்டட் ஹிம் டு லிசன் டு தி சாங். கேட்டு போங்கன்னாரு. அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு உள்ளே வந்து பாட்டு தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு உள்ளே வந்து பாட்டு கேட்டார். பாட்டு கேட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்தார். நேராக போனார், மைக்கு முன்னாடி போய் நின்று மறுபடியும் பேக் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இன்றைக்கி இந்த பாட்டு பாடாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நைட் he sang up to 10:30, 11 o'clock. ஒரு ஐ திங்க் he sang around, if I remember right, around about 75 takes, continuous takes, பிரேக்கே இல்லாமல். நான் சொன்னேன் 2வது டேக்கே நல்லா இருந்தது, போதும் அப்படின்னு சொன்னேன். நான் பாடிக்கிட்டே இருப்பேன், நீ எடுத்துக்கிட்டே இரு, உனக்கு என்ன வேணுமோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் he got so involved in that song. And ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இந்த பாடலினுடைய லாஞ்சட்டிவிட்டியை முதல்ல கணிச்சதும் அவர் தான். இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொன்னார், இது வந்து ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி பாடல். ஸோ இந்த பாடலை வந்துட்டு நீங்கள் படமாக்க போகிறீங்க, படமாக்கும் போது ஆபாசமாக எடுக்காதீங்க. ஐ நோ இட்ஸ் a love song, பட் ஆபாசமாக எடுக்காதீங்க. எக்காலத்துலையும் பார்க்கும்போது இந்த பாட்டில் எவ்வளோ டிக்னிஃபைடாக இருக்குதோ அந்த படமும் அவ்வளோ டிக்னிஃபைடாக இருக்கணும், ப்ளீஸ் திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு he was able to foresee the future of the song. சார், எனக்கு எங்களோட ஜெனரேஷனில் வந்து ஒரு ஒன் டைம் வந்து ஒரு நொஸ்டாலஜிக்கான டைம் இருந்துச்சு. ஸோ அபவுட் தட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் யுவர் கொலாபரேஷன் வித் சியான் விக்ரம் சார். அந்த சிங்கம் போல பாட்டு வந்து இட்ஸ் சைட்டட் as one of the it's cited as the first Tamil cinema song that is being inside a full-fledged fight scene as a background track. ஸோ முந்தி வந்து எல்லாரும் ஒரு சண்டை சீன் செய்யும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் வந்து வைல்ட் ஃபயர் மாதிரி பரவுது. எல்லா ஃபைட் சீனுக்கும் இப்போ ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ as an OG trendsetter, how are you feeling on to this approach that has been widely spreading now onto all the films? I think partly the credit should also go to the director. So he initiated, he told, how about having a song in the climax? Which a lot of people were against. ஏன்னா ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து, சார் படம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து பாட்டுலாம் அதுவும் சண்டை நடக்கும்போது வந்து பாட்டு போட்டேன் எப்படி சார்? பட் அதில் ஒரு புதுமையை நான் வந்து பார்த்தேன், என் கண்ணில் பட்டுது. ஸோ ஐ குட் ஃபோர்சீ தட். அப்போது வந்து
ஐ ஸ்டுட் வித் தி டைரக்டர் அண்ட் ஐ டோல்ட் இல்லை பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வி ஃபாட் ஃபார் திட் சாங். அது பட் அதாவது அந்த படத்தில் அந்த பாடல் வந்தது தமிழ் படத்தில் முதலாக இருக்கலாம். பட் ஆல்ரெடி லாட் ஆஃப் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் ஹேட் தட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிஜிஸ். பட் இப்போ வந்து இது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆமாம். ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து யூ பிளே அ ஹியூஜ் ரோல் டு லிஃப்ட் அப் அ சீன் or anything like that. Yeah, thank you for that, sir. Thank you. Hello sir, வணக்கம். என் பேர் தயாஷினி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மலேசியா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல. ஸோ என்னோடய கொஷின் என்னென்னா, நானும் இங்கே சிங்கராக தான் இருக்கேன். ஸோ உங்களோட நிறைய சாங்ஸ் எடுத்து நான் வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுவேன், சில கிளாசிக்கல் டச்சஸ் இருக்கிற பாடல் எடுத்து. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் வந்து ஆலங்குயில் ஃப்ரம் பார்த்திபன் கனவு. இந்த பாடல் வந்து நிறைய கிளாசிக்கல் பியூட்டிஃபுல்லான டச்சஸ் இருக்கும். ஸோ எப்படி இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வருது டு புட் திஸ் கிளாசிக்கல் டச்சஸ் இன் யோர் மெலடிஸ்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது நல்ல கேள்வி. அதுக்கு ஆன்சர் என்கிட்ட இல்லை. அது தெரிஞ்சு செய்கிறது இல்லைன்னு சொல்ல வரேன் நான். யூ டோன்ட் இன்டென்ட் டூயிங் தட், இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். மியூசிக் ஹேஸ் டு ஹேப்பன், யூ கான்ட் ஃபோர்ஸ் இட் டு ஹேப்பன். இல்லைன்னா அது வந்து எல்லாம் ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். இது செய்வோம், அதுக்கப்புறம் இது ஒன்று நல்லா இருக்கு, இது ஒன்று ஆட் பண்ணி, அப்படியே இல்லை. அது கண்ண மூடி உட்காந்து நம்ம வந்து தானாக வரும், அவ்வளோதான். ஸோ எனக்கு அதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது, ஏன்னா அதனுடைய மூலம் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் சின்ஸ் ஐ லைக் அ குட் மெலடி, ஆல் மை சாங்ஸ், ஈவன் மை ஃபாஸ்ட் சாங்ஸ் ஹாவ் அ நைஸ் மெலடி கண்டென்ட் இன் தட். ஐ டோன்ட் மிஸ் தட். அண்ட் அந்த பர்டிகுலர் சாங் வந்து அது ஒரு கிளாசிக்கல் பேஸ்டு சாங்கில் முடியணுன்றதுக்காக அந்த ராகம் எடுத்துட்டு அதை பண்ணது. பட் அதில் ஒரு மாடர்னிட்டி என்னென்னா, எல்லாமே ரெண்டு வரி கவிதை மாதிரி, ஹைக்கூ மாதிரி, ஒரு வார்த்தை சொல்கிறது, அதுக்கு ஒரு பதில் சொல்கிறது, அது எல்லாமே டியூனில். இட் வாஸ் ஒன்லி எக்ஸ்பெரிமெண்டல், பட் இட் பெய்ட் ஆஃப். சார், நம்ம கலைஞர்கள் ரொம்ப துடிப்பாக இருக்காங்க, உங்ககிட்ட இன்னும் நிறைய கேள்விகள், சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சார். ப்ளீஸ். ஹாய் சார், மை நேம் இஸ் ஏமஸ் பால். உங்களோட நிறையா பாட்டு மெலடி சாங்ஸ் செம்ம ஃபேன் நான். அதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சாங் கேட்டால் வந்து என்ன தான் ப்ராப்ளம், என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் மன நிம்மதி கொடுக்கும். தட் இஸ் காற்றின் மொழி ஃப்ரம் மொழி படத்தில். அண்ட் அந்த படத்தில் இந்த ஒரு சாங் வந்து நிறையவே பேசப்பட்டது. எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி எப்படின்னா, அந்த பாட்டு கண்டிப்பாக டைரக்டர் சார் உங்கள்கிட்ட அந்த சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த ஒரு பாட்டு வரும்னு. உங்களோட தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் தட் சாங், ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் அண்ட் சிங்கர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண சுஜாதா மேம், அது வரைக்குமே அந்த ப்ராசஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு. இந்த படத்தில் வந்து தட்ஸ் அ வெரி வைட்டல் சாங். வர்ற இடமும் அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் தட் சாங் இஸ் வெரி வைட்டல். அண்ட் அந்த பாட்டு வந்து என்னுடைய நிறைய பாடல்கள் வந்து டியூன் போட்டதை விட எழுதி கொடுத்து அதுக்கு நான் கம்போஸ் பண்ணதான் நிறைய பாட்டு இருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டேன்னு பாட்டு வந்து எழுதி டியூன் போட்டது, அது டியூன் போட்டு எழுதுனது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஈவன் மை ஃபாஸ்ட் சாங்ஸ் ஆர் மை மெலடி சாங்ஸ் நிறைய பாட்டு, நீ காற்று நான் மரம், அது வந்து ஒரு கவிதை, அது வைரமுத்து அவருடைய கவிதை. அது அந்த பேப்பர் கொடுத்தாரு, அதை டியூன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் சொல்லும்போதும் அவர் எழுதி கொடுத்தது தான் டியூன் பண்ணது, காற்றின் மொழின்னு. ஏன்னா தேர் ஆர் சம் சிச்சுவேஷன்ஸ் அது வந்து நம்ம டியூனாக வந்து அத்தனை, அதாவது அந்த கற்பனை வந்து அவ்வளோ அடக்க முடியாது நம்ம. அது வந்து கவிதையாக வந்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து அதுலேயும் இன்னும் நிறைய மிச்சம் இருந்திருக்கலாம். பட் அந்த டோட்டாலிட்டி, இந்த டோட்டல் சென்ஸ் வரணும்னு சொன்னால் எழுதிட்டு வந்து நம்ம டியூன் பண்ணும்போது வருது. ஸோ தட் வாஸ் தி அந்த அந்த பாடல் எழுதி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ண பாடல். அண்டு படத்தில் வந்து பாட்டு பார்த்தீங்கன்னா பல்ராம் தான் பாடியிருந்தார். படத்தில் இருக்கிற பாட்டு பல்ராம் பாடினது. ஸோ சுஜாதானுடைய வெர்ஷன் வந்து வெறும் ஆடியோக்காக தான் வச்சுருந்தோம். I mean, but that also became very popular. Everyone liked the song. That instantly got me my state award also for that film. நீங்கள் வந்து கமல்ஹாசன் சார் கூட ஒர்க் பண்ண அன்பே சிவம் உள்ள படத்தில் உள்ள கேள்வி தான். அந்த படத்தில் வந்து நிறையா அந்த படமே, அந்த பாட்டு சரி, இட்ஸ் மை ஃபேவரட் ஆல்பம் ஆக்சுவலி, ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அண்ட் மை பர்சனல் ஃபேவரட். அந்த படத்தில் வந்து அன்பே சிவம் அப்படின்னு, லவ் இஸ் காட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. as we all know, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். அந்த படத்தில் இருக்கிற அந்த அன்பே சிவம், எஸ், ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் நீங்கள். ஸோ வாட் இஸ் த கனெக்ஷன் உங்களை பொறுத்த வரைக்கும்? வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் லவ், music and divine? You have a lot of love for music. Okay.
the more the love is, you attain divinity. You understand? Love, music, divine. So your love towards music, once this goes high, your involvement into music goes high, and then it becomes divine. This is the way. Nadame sopanamu to reach. I mean, I don't know if how many know Sanskrit. சோப்பானமுன்றது ஏணி மாதிரி, மியூசிக் ஏணி மாதிரி கடவுளை போய் ரீச் பண்ணுறதுக்கு. சார், ஒரு பாடலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் இசை அமைப்பீங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பாடலுக்கு வந்துட்டு மோஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஸ்பெசிஃபிக் பாடல் இருக்கா? மோர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றது அதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா, டிஃப்ரென்ஸு. இப்போ சில பாடல்களில் வந்து ஸ்ட்ரிங்ஸ், வயலன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அந்த புத்தம் புது பாட்டு தந்தா தாண்டவ கோனேன்னு ஒரு பாட்டு இருக்குது தெரியுங்களா? அதுக்கு வந்து மதுரையிலேருந்து வரவழைச்சோம். வி ஹேட் 50 தாரதா பாட்டை அவங்கள வர வச்சு எடுத்தது. அது அவங்கள மொத்தம் ஒரு 2 பஸ்ஸில் வரவழைச்சு ஒரு 50 people playing at a time. Listen to that energy. Oh, it was phenomenal. அந்த பாட்டுக்கு ரெக்கார்டிங் அப்படி இருந்தது. நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீமேல்ஸ் ரிலேட்டட் சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, லைக் தித்திக்குதே, ராதிமணிமே அண்ட் ஆல் தி சாங்ஸ். சார், எப்படி சார் நீங்கள் வந்து ஒரு ஃபீமேலுக்கு, ஒரு ஹீரோயினுக்கு சோல்ஃபுல்லி ஃபீலிங்காக எப்படி சார் அந்த கம்போசிஷன் உங்களால் யூ கேன் ஃபீல் இட்? ஹவு டு யூ டு இட் சார்? See, it's all imagination and you should have, அதுதான் சொன்னேன், அந்த கற்பனை வளம் வேணும். எனி பர்சன், எனி கிரியேட்டிவ் பர்சன் நீட்ஸ் இமேஜினேஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா ஒத்து போகுது. ஒரு பெண்ணுடைய மனநிலைமையை தான் உண்மையிலேயே அது வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வெற்றியாக பார்க்குறேன் நான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் எஃபர்ட் ஹஸ் பெய்டு. ஏன்னா அவங்களுடைய பெண்கள்னும் போது அவங்க மனசும் சரி, அவங்களுடைய எண்ணங்களும் சரி ரொம்ப மென்மையாக தான், நாட் ஹார்ஷ், இட்ஸ் வெரி சாஃப்ட். The tenderness should always be there. So I think that should be reflected even in your compositions. யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மியூசிக்லி நாங்கள் என்ன எப்படி ஒன்றும் எங்களை வளர்த்துக்கணும், இந்த வகையில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு இல்லை. இட் இஸ் நாட். See, first point, music is very divine. You need to be born. You have to be a musician basically. உங்ககிட்ட இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வளர்த்துக்குங்க. And try to be yourself. Never try to be someone else. And இன்னொன்று, I believe in destiny. I believe in so many other things. Something beyond human thing. There, a lot of people say hard work pays. Hard work makes you better. That's all. It doesn't pay. You need beyond that something. You need a blessing. You need something else. Some X factor ஒன்று வேணும். That is why you see the disparity. You will feel he is very worth it, but he might be doing nothing. You might feel this man knows nothing, man, but he'll be doing everything. Yeah. Why do you find the disparity? As X factor அது. But இதை பார்த்து வருத்தப்படவும் வேணாம், அதை பார்த்து நீங்கள் இது பண்ணவும் வேணாம். You be what you are and you will finally get what is to you and no one can take it from you. நம்மளுக்குன்றது நம்மளுக்கு தான். சார், அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் சார், மித் பாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு காத்து வாக்கில் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இது உண்மையா பொய்யா, அதுக்கு பின்னால் ஏதாவது கதைகள் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார். சார், சந்திரமுகி திரைப்படம் அப்போ வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் டவுனாக இருந்ததுனால யாருமே முன்பணம் வாங்காமல் தான் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு எல்லாருக்குமே டபுள் அப் பண்ணி பேமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மை? மித் பஸ்டர், ஃபால்ஸ், பொய். ஓகே. They had money, they paid everyone up front, they got their work done. ஓகே, சரி சார். அடுத்ததா நீங்களும் ஏஆர் ரஹ்மான் சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வாடா போடா அந்த லெவலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்குள்ள உள்ள பிணைப்பு இல்லை, அதாவது நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் தான் வந்து தன்ராஜ் மாஸ்டர் அவர்கிட்ட சேர்ந்தது, ஒரே நாளைக்கு தான் சேர்ந்தோம் 2 பேருமே. He started learning piano, I started learning guitar. So we both and நான் முன்கூட்டியே நான் வந்து நிறைய கம்போஸ் பண்ணுறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டதுனால எனக்கு நிறைய வாசிச்சிருக்காப்புல. I used to call him Dilip. So Dilip was always playing for me. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேறு மியூசிக் டேரக்டர்ஸ்க்கெலாம் வாசிச்சிருக்கோம், நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வாடா போடான்னு கிடையாது, வா போன்னு வரைக்கும் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் வந்து தென்
அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் இண்டிபெண்ட்லி மூவிஸ் அண்ட் ஆல். ஒரு கொஞ்சம் ஐ திங்க் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஹீ ஸ்டார்டட் டூயிங் அண்ட் தென் ஹீ பிகேம் ஏஆர் ரஹ்மான். ஜெய்ஹிந்த் திரைப்படத்துக்கு 5 பாடல்களை நீங்கள் ½ an hourலேயே முடிச்சிட்டுதா அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது பொய். அது ½ an hour இல்லை, 1.5 hours முடித்தேன். 1.5 hours. ஓகே, 1 மணி நேரம் சேர்த்துங்க. நைஸ். ஓகே சார். அடுத்ததா இது லேட்டஸ்ட்டாக வந்த விஷயம் சார். மலேசிய கலைஞரோட ஒர்க் பண்ணி ஒரு மலேசிய பாடல் வெளியாக்குறதா ஒரு வதந்தி. ஆமாம், அது உண்மை. உண்மையா? ஆமாம். நிறைய சொல்லுங்க சார், எதிர்பார்த்து காத்திருக்கோம். இல்லை, அதாவது ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ட்ரைங் டு டூ என்ன சொல்கிறது, ஒர்க்கிங் வித் அ மலேசியன் ஆர்டிஸ்ட். அவங்க மிமி ஃப்ளைன்னு சொல்லிட்டு, ஸோ ஷீ இஸ் டூயிங் சம் இண்டிபெண்ட் மியூசிக்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம் சார். ஸோ ஐ எம் கம்போசிங் அ மலையன் சாங் ஃபார் ஹர். பட் அது ரொம்ப இம்ப்ராப்டிவாக என்னுடைய ஷோவில் வந்து ஐ வாண்டட் டு கம் அண்ட் அங்கேயே உட்காந்து ஐ எம் கோயிங் டு டூ தி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாம் அங்கேயே பண்ணி ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஐ மீன் தட்ஸ் லைக் அ சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இந்த. சார் நீங்களே லீட் எடுத்துட்டீங்க. கான்செப்ட் பற்றி தான் அடுத்த கேள்வி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்களே லீட் எடுத்துட்டீங்க. கான்செப்ட் பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ரீவிசிட்? நல்ல கான்செப்ட் எதிர்பார்க்கலாம். நல்ல கான்செப்ட் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு கான்செப்ட் பண்ணிட்டீங்க, இது ரீவிசிட் பண்ணுறீங்க. ஏற்கனவே உள்ள பாடல்களை தவிர்த்து இன்னும் நிறைய பாடல்கள் இந்த கான்செப்டில் இருக்கு, அதனால தான் ரீவிசிட் பண்ணுறோம். நைஸ் சார். ஏன்னா போன தடவை பாடிட்டோம் இல்லையா, இந்த தடவை வேறு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, தே வாண்ட் டு டான்ஸ் அண்ட் தே வாண்ட் டு என்ஜாய் குட் மியூசிக் அண்ட் தே வாண்ட் டு லிசன் டு ஆல் மை மெலடி சாங்ஸ். நிறைய சாங்ஸ் விட்டு போச்சு. ஸோ அதனால் ரீவிசிட்ன்ற பேரில் என்ன பாட்டை விட்டுட்டோன்னு சொல்லி ரீவிசிட் பண்ணி மறுபடியும் அடிமைதான் கண்டிப்பாக நம்ம வந்து வைப் பண்ண போகிறோம் சார். வைப்னா இதுக்கு அடுத்தது வைப் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் தேடணும், ரீவிசிட் 2 வரணும். அதுக்கும் காத்திருப்போம் சார், அதுக்கும் இன்டர்வியூ பண்ணுவோம் சார். ஸோ நைஸ். இந்த ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப சுவாரஸ்யமான ஹிட்டான மூமெண்ட் நிறைய இருந்தது. நான் ரொம்ப ரசித்த இந்த இன்டர்வியூவை கண்டிப்பாக வீட்டில் இருந்து நீங்களும் ரசிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா த நேம் இஸ் வித்யாசாகர் ரீவிசிட். செப்டம்பர் 6ஆம் தேதி 2025 புக்கெட் ஜாலில் அக்ஸியாத்தா அரேனா ஸ்டேடியமில் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. உங்களை அங்கே சந்திக்கிறோம் சார். மலேசியா ஃபேன்ஸ்க்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த இன்டர்வியூ முதலியே சொன்னேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, மலேசியானா மலேசியா மக்களை பிடிச்சிருக்கு, அவங்க அன்பு பிடிச்சிருக்கு, என் பாடல்கள் மேலே அவங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இது பிடிச்சிருக்கு, அவங்க ரசனை பிடிச்சிருக்கு, என் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு பிடிச்சிருக்கு, என் பாடல்கள் என்னுடைய இசையின் பால் வைத்திருக்கிற அன்பு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, உங்கள் எல்லாரையும் அங்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான். அதனால் வந்துட்டு டிவியில் ஷோ பார்க்குற வரைக்கும் நிறுத்திடாமல் ஐ ஹோப் டு see you all in a great way, in a great crowd. Your presence I expect in Axiata. Please please do come for the show. Let's all celebrate music for a night together, and it will be my great pleasure to be vibing with you. நைஸ். அப்புறம் என்னங்க மெலடி கிங்கே சொல்லிட்டாங்க. உங்கள் அனைவரும் அங்கே சந்திக்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் see you all. Bye.